வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 185 நாட்களாகிறது. இந்நிலையில் நேற்று இரவு நடந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை என்பது வெற்றிகரமாக அமையவில்லை. அதேபோல் மறுபக்கம் ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதல் ஈரான் நடத்திவிடக் கூடாது என்பதில் அமெரிக்கா மிகவும் கவனமாக இருக்கிறது. அதை குறித்து பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளது ஈரான் தரப்பில் நேரடியாக. ஆனால் அதுவும் நடக்கவில்லை. ஈரான் தாங்கள் தாக்குதல் நடத்துவது உறுதி என்று கூறியுள்ளார்கள். தற்போதைய சூழல் எப்படி உள்ளது, இதன் அடுத்த நிகழ்வுகள் எதை நோக்கி நகர்கின்றன என்பதை குறித்து நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த ஈரான் வாஷிங்டன் இதுக்கு நடுவில் நடக்கிற இந்த உரையாடல், இதுல நெத்தன்யாகு சொல்லியிருக்காரு, எங்களை கேட்காம நீங்களா எப்படி ஒரு வார்த்தை கொடுக்கலாம் ஈரானுக்கு, நாங்க அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நாங்க தாக்குதலை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. இதே சமகாலத்துல என்ன சொல்லியிருக்காங்க, நேற்று 2 நாளைக்கு முன்னாடி கான்யூனிஸ்ட் பகுதியில இருந்து 90% துருப்புகளை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுது. இது எங்களோட அடுத்த ஸ்டாப் நீ லெபனான் தான், ஹிஸ்புல்லா அழிக்கிறதா எங்களோட வேலை அப்படின்னு. என்னோட கேள்வி என்னன்னா, இவங்க ஹமாஸை முழுசா அழிச்சிட்டாங்களா, அதன் பிறகு ஹிஸ்புல்லாவை அவங்களால அழிக்க முடியுமா? இந்த 2 கேள்வி இருக்கு. இது எப்படி பாக்குறது? அதாவது காசால இருந்து கிட்டத்தட்ட எல்லா பெட்டாலியனையும் வெளியேற்றி இருக்கிறாங்க. ஒரே ஒரு பெட்டாலியனை தவிர, சில 100 பேர்கள் இருக்கிற ஒரு பெட்டாலியன் தவிர மற்ற எல்லா பெட்டாலியனும் வெளியேற்றி இருக்கிறாங்க. அந்த ஒரு பெட்டாலியன் எங்க இருக்கிறாங்கன்னா, நம்ம ஏற்கனவே பேசும்போது ஒரு செக்யூரிட்டி காரிடார் நார்த்தையும் சவுத்தையும் 2ஆ பிரிக்கிற மாதிரி உருவாக்குன அந்த காரிடாருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக அந்த ஒரு பெட்டாலியன் அங்க இருக்கிறதா சொல்றாங்க. அதே நேரத்துல ரஃபால தாக்குதல் நடத்துறதுக்கான தேதி குறிக்கப்பட்டுருச்சு. அது எப்போங்கிறத இன்னும் வெளியிடாம வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு அறிவிச்சிருக்கிறாரு. அங்க உள்நாட்டுல பாத்தீங்கன்னாக்க, ரஃபாக்குள்ள நீங்க இந்த இன்வேஷனை பண்ணலைன்னா நெத்தன்யாகுடைய மேண்டேட்டை நாங்க க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கோம். அதுக்கப்புறம் அவர் பிரதமரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இட்டபன் பென்கீர்ங்கிற அந்த வலதுசாரி நியோநாசி மிரட்டிட்டு இருக்கிறாப்ல, ஜியானிஸ்ட். சோ இது அங்க உள்நாட்டுல நடக்குது. இங்க இவங்க காசால இருந்து வெளியேறி இருக்கிறதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட இது என்னத்தை உறுதிப்படுத்திருக்குன்னா, காசால இவங்களால முழுமையா வெற்றி அடைய முடியல. ஏன்னா நீங்க கேலண்ட் சொல்லியிருக்கிறாரு, 2 நாளைக்கு முன்னாடி கேலண்ட் சொல்லியிருக்கிறாரு, கிட்டத்தட்ட ஹமாஸோடைய மிலிட்டரி கெப்பாசிட்டியை நாங்க அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு பிஆர் ஃபேஸ் சேவிங் கேம்பெயின் மாதிரி தான் அவருடைய பேச்சு இருந்திருக்கு. அவர் சொல்லி முடிச்ச உடனே கடந்த 2 நாட்கள்ல கான்யூனிஸ்ட் பகுதிகளில் கடுமையான தாக்குதலை எதிர்கொண்டிருக்கிறாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு 14 பேரை ஒரே இடத்துல அம்பூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கடுமையான தாக்குதல்கள் எல்லா பகுதிகளிலும் பெருமளவுக்கு இழப்புகளை சந்திச்சிருக்கு ஐடிஎஃப். அப்ப இது எல்லாத்தையும் மறைக்கிறாங்கிறது நல்லாவே தெரியுது. இவங்க கடுமையான தோல்விகளை உள்ள சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறது தெரியுது. ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளை இவங்களால எதுவுமே பண்ண முடியும். இன்னும் டனல் நெட்வொர்க்குங்கிறது இன்டாக்டா இருக்கு. இன்னும் அதுக்குள்ளதான் அவங்க இருக்கிறாங்க. அங்கிருந்தும் தாக்குதல் நடத்துறாங்க. இன்னொரு விஷயமும் இதுல வெளிவந்திருக்கு. அதாவது இஸ்ரேல் மீடியா தான் அந்த தகவல்களை வெளியிட்டு இருக்கு. லேவண்டர்னு சொல்ற ஒரு ஏஐ டூல இந்த போருக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க இஸ்ரேல். அதாவது டார்கெட்டை சூஸ் பண்றது ஏஐ மூலமா சூஸ் பண்ணி ஏஐ டிசிஷன் எடுத்து, அதாவது ஏஐனா மற்ற தோழர்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்கு, அதுக்காக சொல்றேன். ஆர்குமெண்டட் ரியாலிட்டின்னு சொல்லிட்டு தானாவே ஒரு ஆட்டோமேட்டிக்கா ப்ரோக்ராமிங் பண்ணி அதன் மூலமா டார்கெட்ஸை ஃபிக்ஸ் பண்றது. அப்ப அதுல சில விளக்கங்கள் கிடைச்சிருக்கு. என்னன்னா, இந்த ஏஐங்கிறது அது என்ன மாதிரியான டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத இஸ்ரேலிய அரசாங்கம் உச்செலுத்தி இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு லோ லெவல் ஹமாஸோடைய வீரர்
கிரவுண்ட் லெவல்ல எல்லாத்துக்கும் கீழே இருக்கிற ஒரு வீரரை தாக்குறதுக்கு அந்த எந்த இடத்துல வந்து தாக்குறாங்களோ அந்த இடத்துல அதிகபட்சமா ஒரு 20 பேர் சிவிலியன் கேசுவலிட்டிஸ் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஏஐக்கு அவங்க கொடுத்திருக்கிற கமாண்ட். சாதாரண கீழ்மட்ட ரெசிஸ்டன்ஸ் அமைப்பினுடைய ஒரு வீரருக்கு எதிராக தாக்குதல் நடத்தும் போது 20 சிவிலியன்ஸ் வரைக்கும் சாகலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஏஐக்கு அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அப்ப ஹை லெவல் ஹமாஸோடைய வீரர் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டா அப்ப எத்தனை பேர் இருந்திருக்கும், எத்தனை பேர் வரைக்கும் வந்து அவங்க வந்து கொல்லலாம் அப்படின்னா அது 100க்கு மேல போகுதுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த அளவுக்கு மனிதத்தன்மையே இல்லாம ஒரு மிருகத்தனமான மெஷின் மாதிரி வந்து இந்த போரை வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய விளைவு என்ன ஏற்படுத்தி இருக்குன்னா, இது ஹமாஸ் வீரர்களை தாக்கல, இது என்ன பண்ணிருக்கு, சிவிலியன் டார்கெட்ஸை முழுமையா தாக்கி அழிச்சிருக்கு. இப்ப இதுதான் வந்து இந்த போரை பொறுத்தளவுல வந்து நடந்திருக்கு. இது வந்து இனப்படுகொலையா முடிஞ்சிருக்கு. அதே நேரத்துல ஹமாஸ் வீரர்களை இந்த இந்த ஏஐ டெக்னாலஜி மூலமா வந்து இவங்க டார்கெட் பண்ணி தாக்க முடிஞ்சிருக்கான்னா முற்றிலுமா தாக்க முடியலங்கிறது தான் கலை யதார்த்தம். எதுவுமே பண்ண முடியலங்கிறது தான் கலை யதார்த்தம். ரொம்ப ரொம்ப மினிமலா தான் வந்து இவங்களால கொல்ல முடிஞ்சிருக்கு ஹமாஸ் வீரர்களை. ஏன்னா அவங்க எல்லாருமே அண்டர் கிரவுண்ட் டனல்ல தான் இருக்கிறாங்க. அவங்க யாரும் வந்து வெளியில வந்து முகத்தை காட்டுறது இல்லை. ஏன்னா இந்த ஏஐ தொழில்நுட்பம் இந்த ஹமாஸினுடைய வீரர்களுடைய ஃபேஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அதன் மூலமா தான் வந்து அந்த டார்கெட்டை வந்து பிக்ஸ் பண்ணுது. அப்படிங்கிறப்போ இவங்க வெளியில யாருமே வர்றது கிடையாது. யாரும் ஹமாஸுனுடைய அந்த படைப்பிரிவினர் யாருமே வெளியில வர்றது இல்லை. எல்லாருமே டனலுக்குள்ள இருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்கள தாக்குறதுக்கு பதிலா யாராவது அவங்க தொடர்புல என்னைக்காவது பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்க அதை வந்து பிரைமரி டார்கெட்டா பிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி சிவிலியன் டார்கெட்ஸ்குள்ளதான் வந்து இந்த தாக்குதல் முழுமையா நடந்திருக்கு. ஸோ இப்போ இது வந்து ரிவீல் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துலதான் வந்து இவங்க முழுமையான தோல்வியோட தான் வெளியில ஏற போறாங்க. காசாவை விட்டு வெளியே போறதுங்கிறது முழுமையான தோல்வியோட தான் போறாங்க. ஏன்னா ரஃபாக்குள்ள போகணுங்கிறது இவங்களுடைய நோக்கமா இருக்கு. ஆனா அது சர்வதேச அழுத்தம் வந்து பெரிய அளவுக்கு இருக்கு. 2வது காசா ஸ்ட்ரிப், ஒட்டுமொத்த காசா ஸ்ட்ரிப்புக்குள்ள இவங்களால வந்து மிலிட்டரி ரீதியா எந்த வகையான வெற்றியையும் பெற முடியாதப்போ ரஃபாக்குள்ள போனாங்கன்னா அது சர்வதேச அழுத்தங்களும் சரி பெரிய அளவுக்கு உருவாக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய தேவையும் அவங்களுக்கு இருக்கு. இது வந்து மக்களை கொல்லக்கூடாதுங்கிற நோக்கத்திற்காக கிடையாது, அவங்க காப்பாத்திக்கிறதுக்காக இந்த ரஃபா வந்து கை வைக்காம இருக்கிறது தான் அவங்களுக்கு சேஃப். ஒருவேளை வந்து ரஃபாக்குள்ளேயும் போயிட்டாங்கன்னா முழுமையான தோல்வியோட வெளியேறுவாங்கங்கிறது உறுதியா தெரியுது. முழுமையான தோல்வியோட வெளியேறுவாங்க. முழுமையான சர்வதேச அழுத்தங்கள் வந்து இன்னும் தீவிரமாகும். மக்கள் தரப்புல மிகப்பெரிய அழுத்தங்கள் வந்து வரும். பெரிய அளவுக்கு இந்த இந்த என்டிட்டியே ஒரு இல்லீகல் என்டிட்டியா உலக மக்களால பார்க்கப்படும். இன்னைக்கும் வந்து அப்படிதான் பார்க்கிறோம். இருந்தாலும் இதை வந்து இன்னொரு மடங்கு வந்து உயர்த்தக்கூடிய வாய்ப்பு ரஃபாக்குள்ள இவங்க போனாங்கன்னா இருக்கு. ஸோ அதனால வந்து அதை வந்து தவிர்க்க வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்கிறாங்க. ஆனா இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த இட்டபன் பென்குவேருங்கிற அந்த தீவிர வலதுசாரி அப்படி ஒரு வேளை வந்து நெத்தன்யாகு போகலைன்னா அவருக்கு கொடுக்குற ஆதரவை வாபஸ் வாங்கிடுவேன்னு மிரட்டுறான். ஸோ அதனால நெத்தன்யாகு கடுமையான நெருக்கடியில அந்த பக்கத்துல சிக்கி இருக்கிறாரு. உள்நாட்டுல மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்கள் தீவிரமடைய ஆரம்பிச்சிருச்சு. பெருமளவுக்கு இவங்களால வந்து அங்க உள்நாட்டுல வந்து எதிர்கொள்ள முடியாத ஒரு அரசியல் நெருக்கடியை சந்திக்கிறாங்க. தேர்தல் வந்து உடனடியா வைக்க சொல்லி அந்த மக்கள் போராட்டம் நடத்துறாங்க. இப்படியான ஒரு சூழல்ல இவங்க வந்து ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான தாக்குதலுக்கு போனாங்கன்னா இதே ஏஐ தொழில்நுட்பத்தை அவங்க பயன்படுத்துவாங்கங்கிறது தெரியுது. ஆனா ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாங்கன்னா மிகப்பெரிய இழப்புகளை தான் அவங்க வந்து சந்திச்சிருக்காங்க. இதோட ரிசல்ட்டுங்கிறது மிகப்பெரிய தோல்வியா தான் கிடைச்சிருக்கு. இதே தோல்வி உறுதியா ஹசன் நஸ்ரல்லாவுடைய பேச்சிலேயே அவர் சொல்லியிருக்கிறாரு. இதே தோல்வியை உறுதியா அங்கேயும் எதிர்கொள்வாங்க. இவங்க கிட்டத்தட்ட வந்து எல்லா பக்கமும் தோல்வியோட தான் இந்த முறை வந்து இவங்க வெளியேற போறாங்கங்கிறது தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுடைய இந்த டிட்டரன்ஸுங்கிறது இவங்களுக்கான பாதுகாப்பு, இவங்களுக்கான இந்த பாதுகாப்பு கவசம்ங்கிறது இவங்க வந்து தனி
ஒரு தனித்த உயர்ந்த இடத்துல இந்த பகுதியில தான் நிக்கணும். தான் வந்து எல்லாத்துக்கும் அதிகாரம் செலுத்துற ஒரு இடத்துல நிக்கணும். தன்னை வந்து யாரும் சாதாரண மத்த அரப் ஸ்டேட் மாதிரி தன்னை வந்து ட்ரீட் பண்ணிடக்கூடாது. தன்னை வந்து ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு ட்ரீட் பண்ணணும். தன்னை பார்த்தா பயப்படணும். அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்ட வந்து கட்டமைச்சு வச்சிருக்கிறது தான் இவங்க வந்து டிட்டரன்ஸா வந்து நம்புறாங்க. இந்த ஜியானிஸ்ட் என்டிட்டி. அந்த டிட்டரன்ஸ திரும்ப மீள்கட்டுமானம் பண்ணணும்னா இவங்களுக்கு கட்டாயமா லெபனானுக்கு எதிரான சண்டையை நடத்தணும். ஹெஸ்புல்லா கூட சண்டையை நடத்தணும். அப்படி நடத்தலைன்னா இவங்களுடைய டிட்டரன்ஸ் இருக்காது. சோ அந்த இடத்துல இவங்களுக்கு கட்டாயமான ஒரு தேவை இருக்கு லெபனான் கூட சண்டைக்கு போறதுக்கு. ஆனா சண்டைக்கு போனா விளைவுகள் என்ன ஏற்படும்? ஏன்னா ஏற்கனவே ஒரு கடுமையான தோல்வியை சந்திச்சிட்டதுக்கு அப்புறம் இனியும் வந்து மறுபடியும் ஒரு தோல்வியை போய் சந்திச்சாங்கன்னா இன்னும் மோசமான நிலைக்கு போவாங்க. ஏற்கனவே சர்வதேச அளவுல இவங்க மிகப்பெரிய ஐசோலேஷனுக்கு உள்ளாயிட்டு இருக்காங்க. அதே இது வந்து இன்னும் தொடரும், இன்னும் தீவிரமாகும். ஆஹ் இந்த போர்ல போய் மறுபடியும் தோல்வி அடைஞ்சாங்கன்னா மிலிட்டரிலி கடுமையான தோல்விகளை சந்திச்சிருப்பாங்க. ஸோ அதனால ரெண்டு பக்கமும் இவங்களுக்கு பவரும் இருக்காது. சர்வதேச அளவுல வந்து இவங்களுக்கு எதிரான கெட்ட பெயரும் வந்து அதிகமாயிடுச்சு. மக்கள் தரப்புலயும் பெரிய அளவுக்கு ஆதரவு இழப்புகளை சந்திச்சுட்டாங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. ஒரு 75 வருஷம் இவங்க உருவாக்கி வச்சிருந்த ஒட்டுமொத்த எல்லாத்தையுமே வந்து இந்த போர்ல வந்து இவங்க இழந்துட்டாங்க. இதை திரும்ப மீள்கட்டுமானம் பண்றதுங்கிறது யதார்த்தத்துல நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று. அதை எந்த அளவுக்கு தீவிரமா இவங்க முயற்சி பண்ணாலும் அந்த அளவுக்கு தீவிரமான தோல்வியை தான் இவங்க எதிர்கொள்வாங்கன்றது தான் கலை யதார்த்தம். இதுல நான் இன்னொரு தகவல் படிச்சேன். அது சரியா பிரச்சனை இல்லைன்னு தெரியல. என்ன ஹமாஸை வந்து டிஸ்மேண்டில் பண்றது அப்படின்றது வந்து இப்போதைக்கு மிக நீண்ட ஒரு ப்ராசஸ். அது வந்து 2027 வரைக்கும் தொடரலாம். அது வந்து அரசியல் ரீதியாகவும் அவங்க டிஸ்மேண்டில் பண்ணணும் அப்படின்னு யாரோ சொன்னதா, இஸ்ரேல் தரப்புல சொன்னதா கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மை? அப்படி அப்படின்னு அவங்க திட்டம் வச்சிருக்காங்களா? அப்படி வச்சிருந்தா என்ன பிளான் வச்சிருக்காங்க? 2027 வரைக்கும் 2027 வரைக்கும் இந்த மக்கள் எல்லாம் பண்ணி போட்டு கொள்ளலாம் அப்படின்னு வச்சிருக்காங்களா? இல்ல இது இம்பாசிபிளான டார்கெட். அது வந்து என்னன்னா இவங்க வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளை ரொம்ப ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டாங்க. இவங்க அந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து எல்லாத்தையுமே வந்து குறைச்சு மதிப்பிட்டதனுடைய விளைவு தான் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய தோல்வி. அப்போ மீண்டும் வந்து அவங்க குறைச்சு மதிப்பிட்டு வந்ததன் விளைவு இப்ப இதே தான் நடக்க போகுது ஹெஸ்புல்லாவுக்கு எதிராகும். இப்போ ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக குறைஞ்சு மதிப்பிட்டு இவங்க போனாங்கன்னா மிகப்பெரிய தோல்வியை தான் சந்திப்பாங்க. இப்போ இதுதான் வந்து ஆரம்பத்துல இருந்தே நம்ம எல்லாருமே பேசுனது. ஏன்னா இந்த இந்த இதுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு டனல் நெட்வொர்க் சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான கிரவுடட் பிளேஸ் இதுக்குள்ள ஒரு அர்பன் வார்ஃபேர்ல நீங்க போய் வந்து வெற்றி அடையிறதுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனைக்குரியது. இது செய்ய முடியாதுங்கிறது தான் எல்லாருமே பேசுனது. ஆனா அதை எல்லாத்தையும் மீறி இஸ்ரேலியுடைய ராணுவம் தன்னை வந்து அந்த அதிகார திமிர்ல தான் வந்து எல்லாத்துக்கும் உயர்ந்தவன், எல்லாத்தையும் வந்து நானால வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் அந்த ராணுவம் வந்து அங்க போச்சு. போய் கடுமையான இழப்புகளை சந்திச்சுது. அப்ப இவங்களால வந்து உடனடியா இன்ன வரைக்கும் 6 மாசம் ஆயிடுச்சு. 6 மாசத்துல இவங்களால எந்த வெற்றியையும் பெற முடியல. இன்க்ளூடிங் ஒரு சின்ன வெற்றியை கூட வந்து இவங்களால பெற முடியல. அந்த அளவுக்கு மோசமான தோல்விகளை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹியூமிலேட் ஆகிட்டு இருக்காங்க. சோ இப்படியான ஒரு சூழ்நிலையில இவங்களுக்கு வேற வழி கிடையாது. ஒட்டுமொத்தமா ஹமாஸ வந்து அழிக்கணும்னு இவங்க வந்து ஒரு திட்டமிடல் வச்சிருந்தாங்கன்னா, இது பல ஆண்டுகள் வந்து போகும். அப்ப பல ஆண்டுகள் இவங்களால வந்து தாக்கு பிடிச்சு நிக்க முடியுமா? ஏன்னா இப்பவே மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில சிக்கியிருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற உறவுகள்ல மிகப்பெரிய முரண்பாடுகள் உருவாயிருக்கு. சர்வதேச அரங்குல இது ஒரு பெரையா ஸ்டேட்டா மாறி இருக்கு. இவ்வளவு நெருக்கடிகள் ஏற்கனவே வந்து விசாரணை இனப்படுகொலைக்கு எதிரான விசாரணை வந்து இந்த நாட்டிற்கு எதிராக நடக்குது. இப்படி பல கான்சிக்வன்சஸ் வந்து குளோபலி வந்து உங்களுக்கு எதிராக வந்து உருவாகிட்டே இருக்கு. இது வந்து அதாவது அன்டனபிள் சுச்சுவேஷனுக்கு போயிட்டு இருக்குது இஸ்ரேலுங்கிற ஒரு என்டிட்டி. இஸ்ரேலுங்கிற இந்த நாடே சர்வைவ் பண்ண முடியாத ஒரு காலகட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. இது இன்னும் தீவிரப்படுத்த அந்த நாட்கள் வந்து இன்னும் குறைஞ்சுக்கிட்டு தான் வருமே தவிர இதனுடைய நாட்கள் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இல்ல. இர்ரேஷனலான டிசிஷன்ஸ் தான் வந்து அவங்க முழுமையா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த தான் வந்து உயர்ந்தவன் அப்படிங்கிற அந்த இருமாப்பு தான் இது எல்லாத்துக்குமே காரணம். இந்த இருமாப்பை வந்து கைவிட்டாலே தவிர இவங்களுக்கு வேற வழி கிடையாது.
இப்ப யதார்த்தமா நீங்க வந்து ஹமாஸுங்கிற அமைப்பை அழிக்கணும்னா அது இம்பாசிபிள். ஏன்னா அது ஹமாஸுங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் நோக்கத்தினுடைய விளைவு தான் வந்து ஹமாஸ். ஹமாஸ்ங்கிற ஒரு என்டிட்டிங்கிறது, ஒரு தனி இயக்கம்ங்கிறது எங்கிருந்தோ உருவாகி வந்து அது வந்து இந்த பாலஸ்தீன் விடுதலைங்கிறத வந்து கையில எடுத்து அத வந்து அந்த கோரிக்கையை வந்து அது உருவாக்கல. இந்த கோரிக்கை தான் ஹமாஸ்ங்கிற அமைப்பை உருவாக்கி இருக்கு. அப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஐடியா தான் வந்து ஹமாஸ்ங்கிற அமைப்பையோ, இல்ல பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாதுங்கிற அமைப்பையோ, இல்ல ஃபத்தாங்கிற அமைப்பையோ, இல்ல பிஎல்ஓங்கிற அமைப்பையோ உருவாக்குனது எதுன்னா, இந்த பொலிட்டிக்கல் நோக்கம் தான். இந்த பொலிட்டிக்கல் நீடு தான். அவங்களுக்கான ரைட்ஸ வந்து திரும்ப எடுக்கணுங்கிற அந்த நீடு தான் இந்த அமைப்புகள உருவாக்குது. அப்போ இந்த நீட வந்து உங்களால அழிக்காம, நீங்க வந்து ஒரு அமைப்ப வந்து அழிக்க முடியுமா? அப்படின்னா, இம்பாசிபிள். அது வந்து ஒரு ஐடியா. அது வந்து இந்த இந்த பொலிட்டிக்கல் நீடுல இருந்து தான் அந்த ஐடியா வந்து உருவாகுது. அப்ப இந்த அமைப்ப நீங்க அழிச்சீங்கன்னா, இன்னொரு அமைப்பு உங்களுக்கு எதிரா உருவாகும். அது இத விட இன்னும் ரேடிக்கலா இருக்கும். சோ, இப்ப இது வந்து அழிக்க முடியாத ஒரு நிகழ்வு தான். ஏன்னா, இந்த பாலஸ்தீன்ங்கிற கொஸ்டின் இருக்கிற வரைக்கும், நீங்க இந்த ஹமாஸ்ங்கிற அமைப்பையோ, ரெசிஸ்டன்ஸையோ உங்களால வந்து அழிக்கவே முடியாது. அப்ப நீங்க பாலஸ்தீன்ங்கிற கொஸ்டின வந்து தீர்க்கணும்னா, இன்றைய காலகட்டத்துல நீங்க சர்வதேச அரங்குல மிகப்பெரிய நெருக்கடி. ஏன்னா, இப்ப நீங்க பாலஸ்தீன் கொஸ்டின வந்து நல்லிஃபை பண்ணணும், இல்ல பாலஸ்தீன் கொஸ்டின வந்து அழிச்சிரணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பினுடைய விளைவு என்ன ஆயிருக்குன்னா, இஸ்ரேல்ங்கிற என்டிட்டி நிலைத்து நிக்க முடியுமா? அப்படிங்கிற அளவுக்கு கேள்விய வந்து எழுப்பியிருக்கு. சோ இது 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 வந்து ஒரு சூசைட் மிசைல் மாரி தான். இப்ப நீங்க வந்து பாலஸ்தீன் கொஸ்டின அழிக்கணும்னு முயற்சி எடுத்து எவ்வளவுக்கு எவ்வளவு தீவிரமா நீங்க செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய அந்த ஜியானிஸ்ட் ப்ராஜெக்ட்ங்கிறது வலு குறைஞ்சுகிட்டே வருதுங்கிறது இப்ப கல எதார்த்தம். நீங்க இந்த இன்னும் இன்னும் தீவிரப்படுத்துனீங்கன்னா, இன்னும் தீவிரமா வந்து இந்த இஸ்ரேல்ங்கிற இந்த ஸ்டேட்ஹுட்ங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகும். அப்போ சவுத் ஆப்பிரிக்கால என்ன நடந்ததோ, சவுத் ஆப்பிரிக்கால அந்த அபர்தைட் ரெஜிம்க்கு என்ன நடந்ததோ, இனவெறி அரசாங்கத்திற்கு என்ன நடந்ததோ, அதுதான் இஸ்ரேல்ங்கிற நாட்டுக்கும் நடக்கும். அது பாலஸ்தீனா வந்து மாறிடும். சோ அப்படியான ஒரு நெருக்கடியான காலகட்டத்த நோக்கி இவங்க நகர்றாங்க. இவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தீவிரப்படுத்தினாங்களோ, அது அங்கதான் நோக்கி அத நோக்கி தான் போகும். சோ அதனால இயர்ஸ் இல்ல, டெக்கேட்ஸ் ஆனாலும் ஹமாஸ் மாதிரியான ஒரு அமைப்ப அழிக்க முடியாது. அதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. இந்த கொஸ்டின் அழியிற வரைக்கும் அந்த மாதிரியான அமைப்புகள் உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். அதை இவங்களால அழிக்கவே முடியாது. ஓகே தோழர். இப்போ இதுல இருந்து கொஞ்சம் அப்படியே நவரணும்னு நினைக்கிறேன். ம், ரஷ்யா, சீனா இவங்களுடைய தற்போதைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு? ஏன்னா நான் கவனிச்ச வரைக்கும் வந்து நேத்து வந்து ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அஹ், லவ்ரோ செர்கே லவ்ரோ அவர் வந்து சைனா போட்டு வந்திருக்காரு. அது என்ன நடக்குது? அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன சொல்லுங்க. ரஷ்யாவுக்கும், சைனாவுக்கும் ஒரு மிக முக்கியமான ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகும். அது என்னன்னா செக்யூரிட்டி அ ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகுது. சோ இது வந்து ஜியோபாலிடிக்ஸ்ல ஒரு மிக முக்கியமான நிகழ்வா வந்து கருதப்படுது. ஏன்னா, உங்களுக்கு தெரியும் ரஷ்யாக்கு எதிரா ஒரு ப்ராக்ஸி வார நேட்டோ அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து நடத்துறாங்க. அந்த போர் வந்து இன்னும் முடிவுக்கு வராம இருக்குது. தீவிரமாயிட்டு இருக்குது. அது வந்து நேரடியான ஒரு போரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிட்டே வருது. சோ அப்படியான ஒரு சூழல்ல சமகாலத்துல இவங்க வந்து சைனாவுக்கு எதிரான இதே மாதிரியான ஒரு ப்ராக்ஸி வாருக்கான தயாரிப்பு பணிகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் தாய்வான் பிரச்சனை. இப்ப தாய்வான் பிரச்சனை போன தடவை பேசும்போது அந்த ஒரு தீவுல வந்து இவங்களுடைய சிஐஏ உடைய பேஸ வந்து பெர்மனன்ட் பேஸ உருவாக்குறதுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பேசியிருந்தோம். சோ இது இது வந்து என்ன பிரசிடென்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கு. சிஐஏ வந்து ஒரு இடத்துல பேஸ் உருவாக்குறதனுடைய விளைவு என்னன்னாக்கா, நீங்க யுக்ரைன்ல பாக்குறது. யுக்ரைன்ல ஒரு 2, 3 வாரத்துக்கு முன்னாடி நியூயார்க் டைம்ஸ் உடைய ஒரு ஆர்டிக்கல்ல சொல்லியிருந்தாங்க. 2014க்கு முன்னாடியில இருந்து சிஐஏ உடைய பேசஸ் யுக்ரைன் முழுக்க 12 பேசஸ் இருந்ததா வந்து அவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அது சிஐஏ தான் வந்து லீக் பண்ணதா எல்லாருமே நம்புறாங்க இந்த தகவல்கள. 12 பேசஸ் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க யுக்ரைன்ல.
2014 உருவாக்குனாங்க. 2016 இருந்து தொடர்ந்து எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்திருந்தாங்க. இப்போ அதனுடைய விளைவு எங்க வந்திருக்குன்னா 2022 ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் போர் வரைக்கும் போயிருக்கு. இன்றைய வரைக்கும் அந்த போர் வந்து தொடருது. அப்போ சிஐயோடைய இந்த கோவர்ட் ஆபரேஷன், இந்த பேசஸ் உருவாகிறதுக்கான பிரதான காரணம் என்னன்னா, அங்க பயிற்சி கொடுக்கறது, அதை வந்து ஒரு அட்வர்சரிக்கு எதிராக வந்து தாக்குதல் நடத்துறதுக்காக தயார்படுத்துறது, அசமெட்ரிக்கல் வார்ஃபேர், இன்னும் சொல்ல போனா டெரரிசத்தை வந்து இன்ஃபிளிக்ட் பண்றதுக்கான ஒரு முயற்சியா வந்து காவர்ட் ஆபரேஷன் வந்து சிஐ வந்து உலக நாடுகள்ல பண்ணுது. இந்த பேசஸ் உருவாகுச்சுன்னா அடுத்து அதனுடைய விளைவு என்னங்கிறத நம்ம சமகாலத்துல யுக்ரைன்ல பாக்குறோம். யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர்ல வந்து பாக்குறோம். அப்போ அதே மாதிரியான ஒரு சூழல் தான் இன்னைக்கு தைவான்ல இந்த பேசஸ உருவாக்குறதுக்கான ஒரு சூழலாவும் இருக்கு. அப்ப இத கண்டிப்பா இப்ப நம்ம பாக்குற மாதிரி சைனாவுக்கும் தெரியும் இது ஏன் வந்து உருவாக்குறாங்கிறது. அப்ப சைனாவுக்கு எதிரான போர் நடவடிக்கைக்கு இவங்க தயாராகிறாங்க அப்படிங்கறத வந்து இந்த நிகழ்வுகள் வந்து தெளிவுபடுத்து. இப்போ இந்த யுக்ரைன், இஸ்ரேல், அதே மாதிரி பாலஸ்தீனுக்கு ஒரு பேருக்கு வந்து வச்சிருந்தாங்க. அதே மாதிரி தாய்வான், இந்த 3 பிரச்சனைகளுக்கும் எய்டு கொடுக்கறதுக்காக தான் வந்து இந்த $114 பில்லியன் வந்து பைடன் வந்து இதுக்கு கொடுத்திருந்தது. அந்த செனட் ஹவுஸ்ல ஒப்புதல் வாங்கி இன்னைக்கு காங்கிரஸ்னல் ஹவுஸ்ல வந்து ஒப்புதல் வாங்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல $61 பில்லியன் இதுக்கு போகுது யுக்ரைனுக்கு. சோ இதே மாதிரி அதுல தாய்வானுக்கும் பெருமளவுக்கு வந்து பணம் வந்து கொடுக்குறாங்க. இப்ப இதெல்லாம் வந்து என்னத்த சொல்லுது அப்படின்னா, இப்ப உங்க போர் நடவடிக்கைக்காக தயாராகிறாங்கிறது தான் சொல்லுது. அமெரிக்காவுடைய ட்ரூப்ஸ் வந்து இதுல போறாங்க, தாய்வானுக்குள்ள போறாங்க. அங்க அதிகமா வந்து அமெரிக்கன் ட்ரூப்ஸ் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இப்போ பல வகையில வந்து நேரடியா சைனாவுக்கு எதிரான போர் நடவடிக்கைக்கு தயாரிப்பு பணிகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி பிலிப்பைன்ஸ்ல மிலிட்டரி ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தி நேவல் பேசஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப பிலிப்பைன்ஸுங்கிறது சவுத் சைனா சீல சைனாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் நீண்ட நாட்களாவே பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம போன முறை பேசும்போது கூட பேசியிருந்தோம், இவங்களுக்குள்ள என்ன முரண்பாடுகள் எல்லாம் உருவாகிட்டு இருக்கு, என்ன மாதிரியான ஒரு நிலை நோக்கி இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் போகுதுங்கிறது. ஸோ தோழர்கள் வந்து யாராவது அதை பத்தி முழுமையான விளக்கம் வேணும்னா நீங்க அந்த வீடியோவை பார்க்கலாம். இப்போ இதுல இந்த இந்த 2 நாடுகள் பிரதானமா வந்து பிலிப்பைன்ஸ், தாய்வான், இந்த 2 நாடுகளும் இந்த களமுனையில முதல்ல நிக்கக்கூடிய 2 நாடுகளா அமெரிக்காவுக்கு இருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் தயார் நிலையில வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கு அமெரிக்கா. அதே மாதிரி அந்த சைட்ல நார்த் கொரியாவுக்கு எதிராக சவுத் கொரியா, ஜப்பான் 2 நாடுகளையும் வந்து தயார்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்ப இதெல்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னா, இவங்களுக்கு எதிரான போர் நடவடிக்கைக்கு இவங்க தயாராகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து சொல்லுது. இப்போ அந்த இடத்துலதான் சைனாவும் ரஷ்யாவும் இந்த மிலிட்ரி பேக்டை வந்து சைன் பண்றாங்க. இப்ப இந்த மிலிட்ரி பேக்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, நேட்டோ அமெரிக்கன் அலைஸ் போருக்கான தயாரிப்பு பணிகள்ல ஈடுபடும் போது இந்த 2 அட்வர்சரி, அதாவது மேற்குலக நாடுகளுக்கு எதிரிகளா இருக்கக்கூடிய 2 மிக முக்கியமான சூப்பர் பவர்ஸ், இந்த சூப்பர் பவர்ஸ் 2ம் சேர்ந்து ஒரு மிலிட்டரி ஒப்பந்தம் போடுறதுங்கிறது மிக முக்கியமான நிகழ்வு, மிக ஆபத்தான நிகழ்வு. நீங்க இது வந்து எங்க நோக்கி போகுது அப்படின்னா 3ஆம் உலக போரை நோக்கி போகுது. இப்ப இந்த 3ஆம் உலக போருக்கான தயாரிப்பு பணிகள்ல இருதுருவ நாடுகளும் ஈடுபடுறாங்க. அதனுடைய விளைவு தான் இப்போ சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏற்படுற இந்த மிலிட்ரி பேக்ட். ஸோ இது மிக முக்கியமான செக்யூரிட்டி பேக்ட். இது எல்லாமே என்னத்தை அறிவுறுத்துதுன்னா, உலகம் வந்து மிக ஒரு ஆபத்தான காலகட்டத்தை நோக்கி நகருதுங்கிறத தான் அறிவுறுத்துது. 3ஆம் உலக போருக்கான தயாரிப்பு பணிகள்ல மிக முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் நிகழ்வா வந்து இந்த நிகழ்வு வந்து நடக்கிறதா நமக்கு தெரியுது. ஓகே, ஓகே தோழர். இதுல நான் இன்னும் ஒண்ணு ஒரு அந்த ஃப்ளோல ஒரு இது படிச்சேன். இந்த ஆக்கஸ் உடன்படிக்கைன்னு நீங்க போன தடவை நம்ம வந்து இந்த டோட்டல் ஜியோ பாலிடிக்ஸ் பத்தி பேசும்போது 3ஆம் உலக போருக்கும் ஏன் சைனாவை வந்து அமெரிக்கா கண்டெயின் பண்ணணும்னு நினைக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நீண்ட ஒரு காணொலி போட்டிருப்பீங்க. அந்த காணொலி கூட நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், தோழர்கள் அதில் பாருங்க.
அதுல வந்து இந்த ஆக்கோஸ் உடன்படிக்கை பத்தி திரும்ப திரும்ப 2-3 தடவை சொல்லியிருந்தீங்க. அதாவது அந்த ஆஸ்திரேலியா, பிரிட்டன், யுஎஸ். இப்ப நேத்து நான் படிச்சதுல வந்து என்னன்னா, அக்கோஸ் உடன்படிக்கையை டெவலப் பண்ணி வெவ்வேறு நாடுகளுக்கு உள்ள கொண்டு வர்றதுக்கான பிளான்ல இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. அப்படின்னா அவங்க மெயினா வந்து அந்த ஏசியா, நீங்க சொல்லக்கூடிய சைனாவை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகளை திருப்பி வந்து இன்னும் நிறைய தன்னுடைய கண்ட்ரோல் கொண்டு வரணும், நேட்டோ மாதிரியான ஒண்ணு கொண்டு வரணும்னு அமெரிக்கா நினைக்கிறேன். ஆமா, நேட்டோ மாதிரியான ஒரு மிலிட்ரி அலைன்மெண்ட்ஸை வந்து உருவாக்குறது தான் இந்த 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 பேக்டுகளோட மிக முக்கியமான நோக்கம். அதுக்கு நம்ம காரணம் சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. வந்து இந்த யுரேஷியன் கான்டினென்ட்டை கட்டுப்படுத்துறதுல அமெரிக்காவுக்கு இருக்கிற அதாவது சிக்கல் என்னன்னா, அவங்க வந்து இந்த கான்டினென்ட் கூட கனெக்ட் ஆகாத ஒரு கான்டினென்ட்ல இருக்கிற ஒரு நாடு. இப்போ அவங்களுக்கு அவங்க எந்த எந்த மாதிரி இந்த இந்த பவர் எக்ஸசைஸ் வந்து பண்றாங்கன்னா, மல்டிநேஷனல் அக்ரிமெண்ட்ஸ், மிலிட்டரி அக்ரிமெண்ட்ஸ் மூலமா தான் வந்து இந்த மாதிரியான அவங்களுடைய இந்த பவரை வந்து எக்ஸசைஸ் பண்றாங்க. ஸோ அதுல பிரதானமானது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், நேட்டோ. அது வந்து அட்லாண்டிக் பிரதேசத்தையும் அதாவது குறிப்பா சொல்ல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளையும் அமெரிக்காவையும் இணைத்து அந்த பகுதியுடைய கட்டுப்பாட்டுல, அந்த பகுதியுடைய பாதுகாப்புக்கு ஒரு சுப்பீரியர் ஃபோர்ஸஸா வந்து அந்த பகுதியில நிலை நிற்கிறது தான் அதனுடைய பிரதான நோக்கம். அது சோவியத் யூனியனுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, மிக முக்கியமான அமைப்பு. சோவியத் யூனியன் இன்னைக்கு விழுந்துருச்சு, இன்னைக்கு ரஷ்யாங்கிற நாடா மாறிடுச்சு, ரஷ்யன் ஃபெடரேஷனா. ஸோ இப்போ இந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனோட பிரதான நோக்கம் என்னன்னா, சோவியத் யூனியன்ங்கிறது மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு நாடா உருவாகுதுங்கிறதுக்கு வரும் வரும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் அமெரிக்கா உருவாக்குன ஒரு மிலிட்டரி அலைன்ஸ். அதுதான் அந்த பவர் ஸ்ட்ரகிள்ல அதனுடைய பவரை வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கான பிரதான கூறா இருந்து அந்த பகுதியில ஒரு ஒரு மெக்கானிசம், ஒரு மிக முக்கியமான மெக்கானிசம். அந்த மெக்கானிசம் பல போர்களை ரஷ்யாவுக்கு எதிராக வந்து அதாவது குறிப்பா ரஷ்யா வந்து இன்னைக்கு இந்த போர்ல போறதுக்கும் பிரதான காரணம் வந்து இந்த நேட்டோ அலைன்ஸ் தான். அதே மாதிரி ஏற்கனவே யுகோஸ்லோவியால இருந்து செர்பியா பிரச்சனையில இருந்து பல பிரச்சனைகளுக்கு மூல காரணமா இருந்தது இந்த நேட்டோ அமைப்பு தான். ஸோ இப்ப இந்த நேட்டோ அமைப்பினுடைய நோக்கம்ங்கிறது ரஷ்யாவை இந்த அட்லாண்டிக் ரீஜியன்ல ஐரோப்பிய நாடுகள் கூட இணைந்து வீழ்த்துறதுக்கான ஒரு மிலிட்டரி பேக்ட் தான் வந்து நேட்டோ. இப்ப இதே மாதிரி இன்னைக்கு சைனா வந்து எமர்ஜ் ஆகி வர்ற ஒரு சூப்பர் பவர், பொருளாதார சூப்பர் பவர், மிலிட்டரி சூப்பர் பவர், டெக்னாலஜிக்கலி பயங்கர சூப்பர் பவரா வந்து மாறிட்டு இருக்கிறாங்க. எல்லா வகையிலயும் வந்து சைனா வந்து ஒரு ரியல் காம்படிட்டரா அமெரிக்காவுக்கு மாறி இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த நாட்டை வந்து கண்டைன் பண்ண வேண்டிய தேவை வந்து இதுல இருந்து தான் வருது. ஏன்னா அவங்களுக்கு போட்டிக்கு ஒரு ஆள் வராங்க. அவங்க ஹிஜோமனியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. உலகத்திலே தான் ஒருத்தன் தான் அதிகாரம் செலுத்தணும்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு போட்டியாள் வராங்க அப்படின்னா, பொருளாதார ரீதியாவும், மிலிட்டரி ரீதியாவும், இல்ல மற்ற விஷயங்கள்லயும் வந்து அவங்க போட்டிக்கு வராங்கன்னா, அவங்கள வந்து அழித்தொழிக்கணும். ஸோ அந்த பிரதான காரணத்துக்காக தான் சைனாவுக்கு எதிரான உடன்படிக்கைகளை வந்து உருவாக்குறாங்க. அப்போ நேட்டோ ஆர்கனைசேஷன்ங்கிறது எப்படி அட்லாண்டிக் ஓஷியன் பிரதேசத்துல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஒரு ரிஃப்ட உருவாக்குறதுக்கான ஒரு மிக முக்கியமான பேக்டோ, அதே மாதிரி இந்த பகுதிகளில், அதாவது பசிபிக் ஓசியன் பகுதிகளில் இங்க இருக்கிற இவங்களுடைய அலைஸ் நாடுகளை எல்லாத்தையும் இணைச்சு ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள கொண்டு வந்து அவங்கள மிலிட்டரி ரீதியா வந்து ஒருங்கிணைச்சு சைனாவுக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்படுறது தான் இந்த பகுதிகளில் உருவாக்கப்படுற மிலிட்டரி பேக்ட்ஸ். இந்த மிலிட்டரி பேக்ட்ஸ்ல பிரதான மிக முக்கியமானது வந்து ஏற்கனவே அவங்களுக்கும் ஜப்பானுக்குமான மிலிட்டரி பேக்ட் இருக்கு, அவங்களுக்கும் சவுத் கொரியாவுக்குமான மிலிட்டரி பேக்ட் இருக்கு. இப்போ மல்டிலேட்டரல் மிலிட்டரி பேக்ட் உருவாக்குறாங்க. அப்ப அதுலதான் வந்து ஆஸ்திரேலியா, யூகே, யுஎஸ் இந்த 3 நாடுகளும் இணைந்து இந்த பசிபிக் பிராந்தியத்துல வந்து அவங்க வந்து மிலிட்டரி பேக்டா உருவாக்குறாங்க. இப்போ அதுக்கு அவங்களுக்கு நியூக்ளியர் பவர் கேப்பபிள் சப்மரைன் வந்து கொடுக்குறாங்க அமெரிக்கா. இந்த சப்மரைன்ஸ் வந்து ஆக்சுவலா அவங்க வாங்குறதா இருந்தது எங்கன்னா பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்குறதா இருந்தது. $90 பில்லியன் டீல் அது. அந்த $90 பில்லியன் டீலை உடைச்சு அமெரிக்கா அவங்களுக்கு வந்து நியூக்ளியர் கேப்பபிள் சப்மரைன் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இதுல பிரதானமானது யூகேவுக்கு பசிபிக் ஓசியன்ல வந்து மிலிட்டரி பேக்ட் உருவாக்க வேண்டிய அவசியம் இங்க இருந்து வருது.
ஸோ இது ஏன்னா யூகேங்கிறது ஒரு சின்ன நாடு, அது வந்து நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஒரு சின்ன நாடு. அதனுடைய பாதுகாப்புங்கிறது நேட்டோவே வந்து உறுதிப்படுத்தக்கூடிய நிலையில தான் இருக்கு. அவங்களுக்கு ஆக்கூஸ்ங்கிற ஒரு உடன்படிக்கைக்குள்ள வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்ப அதே மாதிரி இப்ப அது மட்டும் இல்ல, அந்த பேக்ட் மட்டும் இல்ல. அதே மாதிரி இப்ப இந்த குவாட் ஒப்பந்தம் இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, யுஎஸ் இந்த நாடுகள் இணைந்து இந்தியன் ஓசியன் பகுதிகளில் இந்தியா கூட இணைந்து குவாட் ஒப்பந்தத்தை வந்து இதுக்கு முன்னாடி உருவாக்கி இருக்கிறாங்க. மிலிட்டரி ட்ரில்ஸ் வந்து இந்த பகுதிகளில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க இந்த பகுதியில் இந்தியன் ஓசியன் பகுதிகளில் இந்தியாவை வந்து சைனாவோட அட்வர்சரியா வச்சுக்கிட்டு அது கூட ஒரு மிலிட்டரி பேக்டை உருவாக்கிக்கிட்டு இந்த பகுதிகளில் அவங்களுடைய அந்த பவரை வந்து காமிக்கிறாங்க. அந்த பகுதிகளில் அக்குஸ் உடன்படிக்கையை உருவாக்கி ஆஸ்திரேலியா கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பவரை வந்து காமிக்கிறாங்க. இவங்களை வந்து அச்சுறுத்துறாங்க. அதே மாதிரி ஜப்பான் கூடயும் கொரியா கூடயும் உருவாக்கிக்கிட்டு ஒப்பந்தத்தை உருவாக்கிக்கிட்டு அந்த பகுதி கிட்டத்தட்ட வந்து கார்னர் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா பகுதிகளையும் சுற்றி வளைச்சுதான் வந்து இவங்களுடைய மிலிட்டரி பேக்ட் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இப்ப இதுதான் வந்து சைனா ரஷ்யாவுக்கு எதிராக நடந்ததுல இப்ப ரஷ்யா வந்து போரை வந்து எதிர்கொள்ளுது. இதே சிமிலர் சினாரியோ இங்க உருவாகிட்டு இருக்கு. ஸோ இந்த மிலிட்டரி பேக்ட்ஸோடைய பிரதான கூறுங்கிறது அதனுடைய பிரதான காரணம்ங்கிறது அமெரிக்காவுடைய ஹிஜோமனிக் இன்ட்ரெஸ்டுக்கு எந்த இடத்துலயும் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து இந்த மிலிட்டரி பேக்ட்ஸ் உருவாக்கப்படுது. இன்னும் சொல்ல போனா நேட்டோ பிளஸ்ன்னு சொல்லி ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் அதுக்குள்ள இணைச்சு இந்தியா வரைக்கும் வந்து அந்த நேட்டோ பிளஸ்க்குள்ள இணைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டாங்க. அது இன்னும் முடிவுக்கு வரல. இப்படி வந்து உலகம் முழுக்க மிலிட்டரி பேக்ட்ஸை உருவாக்கி இவங்க யாருக்கு எதிராக உருவாக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இவங்களோட அட்வர்சரிஸ், அதாவது இவங்களுக்கு எதிராக போட்டி போடக்கூடிய உலகத்தினுடைய சூப்பர் பவர்ஸ் அவங்களுக்கு எதிராக உருவாக்குறாங்க. ஈரானுக்கு எதிராக உருவாக்குறாங்க. ஈரானுக்கு எதிராக இந்த பகுதி முழுக்க அவங்களுடைய பேசஸை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ வந்து சைனாவுக்கு கவர் பண்ணி சைனாவுடைய சுற்று பெரிஃபரி ஃபுல்லா வந்து இந்த மாதிரியான மிலிட்டரி பேக்ஸை உருவாக்கி அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க. ரஷ்யாவுக்கு எதிரான அச்சுறுத்தல்ங்கிறது நேட்டோ மூலமா கொடுக்கப்படுது. ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம இந்த பார்க்க வேண்டிய இவங்க ஏன் வந்து இந்த ஒப்பந்தங்களை வந்து உருவாக்குறாங்கிறதுக்கான பின்னணி காரணம் அவங்களுடைய ஹிஜோமனிக்ன்றது. அவங்களுடைய இந்த இம்பீரியலிசத்தை வந்து கீப் அப் பண்ணணும்னா இந்த போட்டி நாடுகள் உருவாகக்கூடாது. அதுலயும் குறிப்பா 3ஆம் உலக நாடுகள்ல இருந்து ஒரு போட்டி நாடு உருவாயிடக்கூடாது. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இதனுடைய பொருளாதார பின்னணிங்கிறது இவங்களுடைய மூல வளங்கள் வந்து கொள்ளையடிக்கிறது வந்து தடைபடும். 3ஆம் உலக நாடுகள்ல ஒரு சூப்பர் பவர் உருவாகும் போது அதை தடுக்க வேண்டிய இடத்துலதான் வந்து இவங்க எல்லாருமா ஒன்று சேர்ந்துகிட்டு இந்த மாதிரியான மிலிட்டரி பேக்ஸை உருவாக்கி உலகத்தை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குறாங்க. இது நியூக்ளியர் போரா, அதாவது அணு ஆயுத போரா போற அளவுக்கு தீவிரம் அடையுது. அதை பத்தி அவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. அவங்களுக்கு அவங்க சூப்பர் பவரா இருக்கணும். அவங்க சொல்றத உலகம் கேட்கணும். ஸோ அந்த ஒரே கோரிக்கை, அந்த ஒரே நோக்கத்திற்காக இந்த மாதிரியான மிலிட்டரி பேக்ஸ் உலகம் முழுக்க உருவாக்குறாங்க. இதுல நம்மளும் பாதிக்கப்பட ஒரு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்தியாவை அட்வர்சரியா மாத்தி, அதாவது இவங்களுக்கு எதிரானவர்களா மாத்தி இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற இந்த லேண்ட் டிஸ்பியூட், அதாவது நில பிரச்சனைகள், எல்லைப்புற நில பிரச்சனைகளை வந்து பிரதானப்படுத்தி அதுலயே வந்து 2 பேரையும் எதிரியா மாத்தி இன்னைக்கு நம்ம கடற்பரப்புல, அதுவும் தமிழ்நாடு தமிழர்கள் வாழக்கூடிய கடற்பரப்புல இவங்க மிலிட்டரி எக்ஸசைஸ் பண்றாங்க. இப்ப இவங்களுக்கும் சைனாவுக்கும் இந்த பகுதிகளில் முரண் வந்து தீவிரம் அடைஞ்சதுன்னா என்ன நடக்கும்? இந்த பகுதியில இருக்கிற மக்களுக்கு என்ன விளைவுகள் ஏற்படும்? ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இததான் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள்ல, இயக்கங்கள்ல மே 17 இயக்கம் கடந்த 10 வருஷமா வந்து இந்த 14 வருஷமா வந்து இந்த இதை வந்து பிரதானமான இதா வச்சிருக்கு. எச்சரிக்கை மணியா தான் வந்து வச்சிருக்கு. ஸோ அது கிட்டத்தட்ட இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலை நோக்கி தான் வந்து உலக ஒழுங்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீவிரமடைஞ்சு போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து எப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஆபத்து. இது அடுத்து உலகம் ஒழுங்குல ஏற்படுற மாற்றம்ங்கிறதெல்லாம் தாண்டி நமக்கு இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலையில இந்த குவாட் ஒப்பந்தங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த குவாட் ஒப்பந்தத்துல இந்தியாவையும் சேர்த்துக்கிட்டு ஜப்பான் அங்கிருந்து சம்பந்தமே இல்லாம இந்தியாக்குள்ள வந்து இந்தியா கடற்பரப்புல வந்து பயிற்சி எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அமெரிக்கா இந்திய கடற்பரப்புல வந்து பயிற்சி எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஸோ இப்ப இது எல்லாமே சைனா வந்து மையப்படுத்தி போருக்கான 3ஆம் உலக போருக்கான முஸ்தீப்புகள்ல
ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிற மிலிட்டரி ஒப்பந்தம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இதை தான் வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. புரியுது புரியுது தோழர். அப்படி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றதுதான் நம்ம எண்ணம். பார்க்கலாம் அடுத்த நிகழ்வுகள் எப்படி இருக்குன்னு. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி.